வெளியில கைண்டாவும் பேஷன்ஸாவும் இருந்துட்டு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சவனே டெம்பர் லூஸ் பண்ற பீப்புள்ஸ் நீங்க நிறைய பேர் இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம மேல உண்மையா கேரிங் இருக்க பீப்புள்ஸ நம்ம ட்ரீட் பண்ற விதமே தப்பா இருக்கு. ஆனா நாளைக்கு நம்ம மறந்துட்டு போற பீப்புள்ஸ்ட போய் நம்ம ரொம்ப கைண்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஏன்னா வெளியில இருக்கவங்கள்ட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்கணும், ஆனா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கோட் அவுட். வெளியில போய் நீங்க கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பாக்கணும், கைண்டா இருக்கணும், அவங்கள்ட்ட பேஷன்ஸா இருக்கணும், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் போய் நீங்க நிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நம்ம மறந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்க வெளியில போய் கைண்டா இருந்தவங்க அண்ட் நீங்க ஒருத்தவங்கள்ட்ட பேஷன்ஸா அவங்க ப்ராப்ளம்ஸை டேக் கேர் பண்ணிக்கிட்டவங்க உங்களை பத்தி ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை பாத்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். உங்களோட வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் உங்களை ஃபுல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு மருந்து சாப்பிடணும்னாலும் சரி, உங்களை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கணும்னாலும் சரி, உங்க ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறது முத கொண்டு உங்க பேரண்ட்ஸ் அண்ட் உங்களோட வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்க வெளியில போய் நடிச்சீங்க தெரியுமா, ஒரு கைண்டா பேஷண்டா ஒரு பீப்புள்ஸ்ட, அவங்க வந்து இதெல்லாம் பண்ண போறதே கிடையாது. அதனால நீங்க வெளியில போய் மத்தவங்களை கேர் பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்லல. வெளியில போய் மட்டும் கேர் பண்ணாம உங்களோட ஓன் பீப்புள்ஸ், உங்களோட வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் கேர் பண்ணுங்க, அவங்க கிட்டயும் பேஷன்ஸா இருங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பத்தியும் யோசிங்க. அதே மாதிரி மத்தவங்களை கேர் பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. வெளியில நீங்க பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் தான் உங்களை பத்தி அவங்க யோசிப்பாங்க. உங்களோட வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் நிஜமாவே ஷோ எண்டான அப்புறம் கூட உங்க கூடவே இருப்பாங்க.